மதியானம் எத்தனாவது நாளுக்காக வந்திருக்கோம்? நாள் 9. சரி, எல்லாரும் முழங்கால் போட்டுக்கலாம். ஏசப்பா நோக்கி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இந்த நாள் 9 நம்ம ஆரம்பிக்க போறோம். எல்லாம் முழங்கால் போட்டுக்கலாமா? இப்படி நேர் முழங்கால், அண்ணன் மாதிரி பாருங்க. கையை எப்படி கூப்பிக்கோங்க. நாள் 9 நேர் முழங்கால் போட்டு நம்ம ஆரம்பிக்க போறோம் ஜெபம். அன்பில் ஏசப்பா, அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 9வது நாளை காணிச்சது கிருபைக்காக நமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு தலைப்பின் அடிப்படையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற ஆண்டவரே வசனங்களுக்காக, கதைகளுக்காக, பாடல்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வரப்போகிற நாட்கள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் இந்த ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நாங்கள் ஆண்டவரே நல்லபடியாக இதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் கூட்டி கொண்டு வாங்க. நீங்களே கர்த்தாவே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம பாடின பாட்டுக்கு ஆக்ஷன் கத்துக்க போறோம். சின்ன சின்ன ஜீவ வண்டிக்கு ஆக்ஷன். சரியா? சத்தமா பாடணும். சத்தமா பாடிட்டு இருக்கும் போது இவங்க ஆக்ஷன் போடுவாங்க. ஆக்ஷனை நல்லா கவனிங்க. யாரும் பக்கத்துல பேசக்கூடாது. பேசாதீங்க. சரி, நல்லா ஒழுங்கா உட்காந்துக்கோங்க. அக்கா பாருங்க, அக்காமார் 3 பேர் வந்திருக்கிறாங்க. ஆக்ஷன். பக்கத்துல பேசக்கூடாது. ஹலோ. பாடல் எண் 12. பக்கத்துல பேசாதீங்கம்மா. சத்தமா பாடணும். ஜீவவண்டி இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, ஆச்சரியமான ஜீவவண்டி, அற்புதமான ஜீவவண்டி, ஆச்சரியமான ஜீவவண்டி, அற்புதமான ஜீவவண்டி, சின்ன சின்ன ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி. வெகு தூரம் போகும் வண்டி இதுவைதான், போகும் தூரம் வெகு தூரம் போகும் வண்டி இதுவைதான், சின்ன சின்ன ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி. போகும் ஸ்டேஷன் 2 தான், மோட்சம் நரகம் என்பதுதான். போகும் ஸ்டேஷன் 2 தான், மோட்சம் நரகம் என்பதுதான், சின்ன சின்ன ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி. மோட்ச டிக்கெட் இருந்தால் தான் மோட்ச லோகம் சேரலாம், மோட்ச டிக்கெட் இருந்தால் தான் மோட்ச லோகம் சேரலாம், சின்ன சின்ன ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி.
ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி. ரெடி ஆக்ஷன் போடுறதுக்கு போலாமா? 1 2 3 4 சீக்கிரமா உடனே எந்திரிங்க. ரெடி சாங் ரெடி. சீக்கிரம் ஆக்ஷன். சின்ன ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி. ஆச்சரியமான ஜீவவண்டி, அற்புதமான ஜீவவண்டி, ஆச்சரியமான ஜீவவண்டி, அற்புதமான ஜீவவண்டி, சின்ன ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி. போகும் தூரம் வெகு தூரம், போகும் வண்டி இதுவேதான். போகும் தூரம் வெகு தூரம், போகும் வண்டி இதுவேதான். போகும் தூரம் வெகு தூரம், போகும் வண்டி இதுவேதான். சின்ன ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி. போகும் ஸ்டேஷன் 2 தான். போகும் ஸ்டேஷன் 2 தான். மோட்சம் நரகம் என்பதுதான். போகும் ஸ்டேஷன் 2 தான். மோட்சம் நரகம் என்பதுதான். சின்ன ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி. நரக டிக்கெட் எடுத்துட்டால் உந்தன் வாழ்வு நரகத்தில், மோட்ச டிக்கெட் எடுத்துட்டால் உந்தன் வாழ்வு நரகத்தில். சின்ன ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி. நரக டிக்கெட் எடுத்துட்டால் உந்தன் வாழ்வு நரகத்தில். நரக டிக்கெட் எடுத்துட்டால் உந்தன் வாழ்வு நரகத்தில். சின்ன ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி. எந்த ஸ்டேஷன் போகணும் நீதான் டிக்கெட் எடுக்கணும். எந்த ஸ்டேஷன் போகணும் நீதான் டிக்கெட் எடுக்கணும். சின்ன ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி. எந்த ஜீவன் இயேசுவே மோட்ச வழியை காட்டுவார். எந்த ஜீவன் இயேசுவே மோட்ச வழியை காட்டுவார். சின்ன ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, இறைவன் அமைத்த ஜீவவண்டி. சரி, ஓகே, உட்கார்ந்துக்கோங்க. ஓகே, நாள் 9க்குரிய தலைப்பு வந்து என்ன தெரியுமா? சாட்சியின் வழி. சரியா? சாட்சியின் வழி. இந்த நாள் 9க்குரிய பைபிள் ஸ்டோரி சொல்றதுக்காக யாருமே இல்லைல்ல? நான் தானா? சரி, ஓகே. சரி, ஓகே. பைபிள் ஸ்டோரி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குட்டீஸ்க்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். சரி, நான் சொல்ல போகிற ஸ்டோரி ஏசப்பாவை பற்றி தான். ஏசப்பா அந்த உலகத்தில் என்ன பண்ணாங்க? 3 வருஷமாக ஊழியம் பண்ணாங்க, அப்படி தானே? 3 வருஷமாக ஊழியம் பண்ணும்போது ஏசப்பா அவங்களுடைய ட்ராவல் மோடு எப்படிலாம் இருந்துச்சு? நீங்கள் பைபிளில் போட்டிருக்குது. என்ன பண்ணாங்க? நடந்தே போனாங்க, அதுக்கப்புறம் படகுல போனாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ட்ராவல் மோட், அவங்க போட்டில் படகுல போய் தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன பண்ணாங்க? அவங்க ரீச் ஆனாங்க. சரியா? இப்படி ஒரு படகுல போயிட்டு அவங்க வந்து ஒரு நாட்டில் போய் இறங்குறாங்க. அந்த நாட்டோட பேர், சரியா, அந்த நாடு வந்து கதரேனருடைய நாடு. சரியா? அந்த நாட்டில் போய் இறங்கின உடனே அந்த நாட்டோட எல்லையில், அந்த ஊருக்குள்ளே போகிற வழியில்
ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன், ரொம்ப அகோரமா உடம்புல எந்த துணியுமே இல்லாம, அவனை வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, அவன் பக்கத்துல போக முடியாத மாதிரி அவன் வந்து ரொம்ப அகோரமா இருந்தான். யாருமே போக முடியல. அந்த பிசாசு பிடித்த அந்த மனுஷன் அங்க இருக்கிறதுனால அந்த இடத்து பக்கமா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அந்த வழியா போகவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மனுஷன் கையில எப்பவுமே என்னவா இருக்கும், கல்லு தான் இருக்கும். அந்த கல்லை வச்சு அவன் சில நேரம் அவனையே என்ன பண்ணிப்பான், அடிச்சுப்பான். அவன் மண்டையில அடிச்சுப்பான். அவன் கல்லை வச்சு அப்படியே அடிச்சுக்கிட்டதுனால அவன் உடம்புல ஃபுல்லா என்னவா இருக்கும், ரத்தமா இருக்கும், காயமா இருக்கும். அவன் பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. போனா பக்கத்துல யாராவது போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், பெரிய கல்லை எடுத்து அவங்க மேல என்ன பண்ணுவான், தூக்கி போடுவான். அவனை என்ன பண்ண முடியாது, சங்கிலியால கூட என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாத நிலைமையில வச்சிருந்தாங்க. ஆனா அவன் எங்க தான் இருப்பான், அந்த ஊருக்கு வெளிப்புறமா அந்த இடத்துல தான் இருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து படகுல இறங்கி அந்த இடத்து வழியா அப்படி அந்த ஊருக்குள்ள போகணுன்னு அந்த வழியா என்ன பண்றாரு, வராரு. இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன், பிசாசுக்கு யாரை தெரியும், இயேசு கிறிஸ்து யாருங்கிறது நல்லாவே தெரியும். இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு வேதனைப்படுத்தும்படி நீங்க இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்ட்டு அவனை ஏசப்பாட்ட போய் என்ன பண்றாரு, இப்படி நீல் டவுன் போட்டு அவங்க வந்து ஏசப்பாட்ட வேண்டுறாரு. உடனே ஏசப்பாட்ட, ஐயோ இவர் வந்து என்ன பண்ண போறாரு, இப்போ நம்மளை இந்த பிசாசு, அதாவது அந்த மனுஷனுக்குள்ள பிசாசு என்ன பண்ணுது இருக்குது. அது ஒரு பிசாசு கிடையாது, ஏராளமான பிசாசு. சரியா, ஒரு பிசாசு இல்லை, ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள ஒரு பிசாசு இல்லை, ஏராளமான பிசாசுகள் சேர்ந்து அந்த மனுஷனுக்குள்ள இருந்து அந்த மனுஷனை என்ன பண்ணுச்சு, அந்த மனுஷனுடைய சரீரத்தை அது பயன்படுத்திட்டு இருந்துச்சு. அந்த மனுஷனுடைய சரீரம் ஃபுல்லா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன், ரத்த காயங்களா இருந்துச்சு. ஆனால் அந்த பிசாசுகள் எல்லாம் அந்த ஏசப்பாவை பார்த்த உடனே என்ன பண்ணுச்சு, தாவீதின் குமாரனே, எங்களை வேதனைப்படுத்தும்படி இவ்வளோ சீக்கிரமா நீங்க வந்துட்டீங்களே, இது வந்தது என்ன அப்படின்ட்டு போய் கேட்டு ஆண்டவர் போய் என்ன பண்ணுது, பணிந்து கொள்ளுது. ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா, ஏன்னா நம்மளை மாதிரி அவரும் என்ன பண்றாரு, அந்த மனுஷனும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள இந்த பிசாசு இருக்கிறதுனால அந்த மனுஷனால நம்மளை மாதிரி என்ன பண்ண முடியல, நார்மல் லைஃப் வாழ முடியல. அந்த மனுஷனால எங்க போக முடியல, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போக முடியல, சொந்த குடும்பத்தோடு அவர் என்ன பண்ணல, வாழாம இப்படி தன்னந்தனியா அவருடைய வாழ்நாளே வீணடிச்சு இந்த பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கு, அவரை கலக்கம் பண்ணிட்டு இருக்கு. உடனே ஏசப்பா இதை பார்த்து ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்களா? ஏசப்பா அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா, உடனே அந்த பிசாசுகள் என்ன பண்றது, அந்த பிசாசுக்கே தெரிஞ்சிடுச்சு, ஐயோ இனிமே இந்த மனுஷனுடைய உடம்புல இவரு நம்மளை வாழ விட மாட்டாரு, இவர் சொன்னா நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு அந்த பிசாசு, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன பண்ணுது, ரொம்ப கலக்கம் அடைஞ்சு என்ன பண்ணுது, ஆண்டவர் ஏசப்பாட்ட எப்படி கேட்குறாங்க தெரியுமா, அந்த பிசாசு என்ன கேட்டுச்சு தெரியுமா, உங்களுக்கு தெரியும்ல எப்படி கேட்டுச்சு, அந்த ஊர்ல கொஞ்சம் தூரம் தள்ளி பன்றிகள் ஓகேவா, 2000 பன்னிகள் வந்து அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். அதை மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம் ஒருத்தங்க. அது வந்து மேய்ச்சிட்டு இருக்கிறத அந்த பிசாசு பார்த்து, எங்களை தானே சொல்ல முடியும், அது நிறைய பிசாசு, எங்களை நீங்கள் வெளியே அனுப்பிவிட நீங்கள் மனசாக இருந்தீங்கன்னா நாங்கள் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே போயிடுறோம் அப்படின்ட்டு அந்த பிசாசு யார்கிட்ட கேட்குது, ஏசப்பாட்ட கேட்குது. ஏசப்பா அந்த பிசாசுக்கு சரின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாரு, ஏசப்பா அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள நேராக அப்படி கையை நீட்டுறாரு. உடனே அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அவ்வளோ பிசாசும், எல்லா பிசாசும் என்ன பண்ணுது, அந்த மனுஷனை ஒரு வழிப்படுத்தி அந்த மனுஷன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அதில் அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த எல்லா பிசாசுகளும் என்ன பண்ணிடுச்சு, அந்த பன்றிகள் கூட்டத்துக்குள்ள போச்சு. மனுஷனுக்குள்ள பிசாசு இருந்து அந்த மனுஷனை எப்படி பாடாப்படுத்துச்சு. ஆனால் அந்த பிசாசுகள் எல்லாம் பன்றிகள் கூட்டத்துக்குள்ள போன உடனே அந்த பன்றிகள் கூட்டம் எல்லாமே என்ன பண்ணிடுச்சான், ஏசப்பா வந்த அந்த கடலுக்குள்ள நேராக என்ன பண்ணிடுச்சு, போய் அது தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதான். அந்த பிசாசுகள் அந்த பன்றிகள் கூட்டத்துக்குள்ள போன உடனே அந்த பன்றிகள் எல்லாம் எங்க போயிடுச்சு, கடல் தண்ணிக்குள்ள போய் அது உள்ள விழுந்துடுச்சு. இதை பார்த்து அந்த பன்னி கூட்டத்துக்காரங்க, ஐயோ இவர் வந்து இப்படி
என்னுடைய பன்னிக்கூட்டத்துக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பண்ணாராம், ரொம்ப கோபத்தோட வந்தாராம். ஆனா அதே நேரத்துல இந்த பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, பிசாசுகிட்ட இருந்து விடுதலையாகி இந்த இடத்துல நான் உன்னையும் என்னையும் போல ஒரு நார்மல் மனுஷனா என்ன பண்றாரு, ஏசப்பா முன்னாடி நிக்கிறாரு. ஏசப்பா முன்னாடி நிக்கிற உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உணர்றாரு. ஐயோ, எனக்குள்ள இவ்வளோ பெரிய மாற்றம், எனக்குள்ள நான் வந்து இப்போதான் நான் மனுஷனா நான் வந்து உணர்றேன். ஐயோ, எனக்கு இவர் தான் விடுதலை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட வந்து என்ன பண்றாரு, அவர் கேட்குறாரு அந்த மனுஷன், ஐயா நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, நான் உங்கள் பின்னாடியே வந்து என்ன பண்ண போகிறேன், உங்கள் பின்னாடியே உங்களுக்கு நான் வந்து ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ஏசப்பாட்ட கேட்ட உடனே அந்த மனுஷர்கிட்ட அந்த நம்ம ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா, இல்லை 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 இல்லை, நீ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்ட, உன் ஊருக்கு வெளியவே நீ வாழ்ந்துட்ட, நீ இப்போ சுகமாயிட்ட, உனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீ என்ன எங்கே போய் சொல்லு, உங்கள் ஊர்கிட்ட போய் சொல்லு, ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன் ஊர்கிட்டையும் சொல்லாத, உன் ஊர்கிட்ட மட்டும் இல்லை, இன்னும் நீ எங்கெல்லாம் போய் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் நீ போய் உனக்கு கிடைச்ச இந்த விடுதலையை குறித்து என்ன பண்ணு, சாட்சி சொல்லு அப்படின்ட்டு ஏசப்பா சொன்னாங்க. உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணல, உடனே அந்த இடத்த விட்டு போய் ஊருக்குள்ள போயிட்டு, நான் எப்படி இருந்தேங்கிறத நீங்கள்லாம் பார்த்தீங்க தானே, இப்போ நான் நல்லா ஆயிட்டேன், நார்மல் ஆயிட்டேன், என் பக்கத்தில் நீங்கள் எல்லாரும் வரலாம், நான் வந்து இப்போ நல்ல நார்மல் மனுஷனாயிட்டேன், நான் உங்களை எதுவுமே செய்ய மாட்டேன், நான் வந்து கல்லெல்லாம் தூக்கி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊர் மக்கள்கிட்ட போய் என்ன பண்ணுறான், நான் நார்மல் ஆயிட்டேன், என்னைய ஏசு என்ன பண்ணிட்டாரு, என்னைய சுகப்படுத்திட்டாரு, ஏசப்பா என்னைய சுகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை என்ன பண்ணான், அவன் சாட்சியா அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் போய் சொன்னான். அது மட்டும் இல்லை, அவன் இருந்த அந்த நாடு முழுவதும் என்ன பண்ணான், அவனுக்கு கிடைச்ச அந்த விடுதலையை எல்லா மக்கள்கிட்டையும், அந்த தெக்கப்போலி நாட்டு முழுவதுமா வந்து என்ன பண்ணான், அவனுக்கு கிடைச்ச அந்த விடுதலையை போய் சாட்சியா அறிவிச்சான். அந்த இடத்துல அந்த மக்கள் வந்து இந்த பன்றி கூட்டங்கள் எல்லாம் கடல்ல போய் விழுந்துச்சுல, அதனால அது யாரால விழுந்துச்சு, ஏசப்பா அப்படி சொன்னதுனால விழுந்ததுனால ஏசப்பா மேல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏசப்பாவை அவங்க ஊருக்குள்ள அனுமதிக்காம ஏசப்பாவை அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனா ஏசப்பா அந்த ஊருக்குள்ள போகாமையே ஏசப்பாவை பத்தி யார் போய் சொல்லி ஏசப்பாவுடைய நாம மகிமைப்பட்டுச்சு, விடுதலை அடைந்த இந்த மனுஷன் ஏசப்பா கொடுத்த சுகத்தை இந்த மக்கள்கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லி ஏசப்பா உடைய நாமத்தை அந்த மக்கள் தெக்கப்போலி நாடு முழுவதுமா என்ன பண்ணாரு, இந்த ஏசப்பாவுடைய நாமத்தை அறிவிச்சு அவர் கிடைச்ச விடுதலையை ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணாங்க, சாட்சி சொன்னாங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஏசப்பா மூலமா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல ஏசப்பா நமக்கு நிறைய காரியங்கள்ல விடுதலை கொடுத்துருக்குறாங்க. நீங்க அதை உணர்ந்திருக்கிறீங்களா உணரலையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அண்ணனோட வாழ்க்கையில நிறைய ஏசப்பா என்ன பண்ணியிருக்கிறாங்க, விடுதலை கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் வந்து என்ன பண்ண, வீட்டில் நம்ம வேலையை முடிச்சுட்டு காலையில் வேலையில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அண்ணன் பைக்கில் வந்துட்டு இருந்தேன். செக்காரக்குடி பக்கத்தில் என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு அண்ணன் பைக்கில் வந்துட்டு இருந்தேன், ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற மாடு வந்து என்ன பண்ணிடுச்சு, பைக்கில் அது கொம்பை விட்டு தூக்கி அண்ணனை தள்ளி விட்டுடுச்சு. ரோட்டுக்கு மேலே முள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணிட்டேன், அண்ணன் விழுந்தே போயிட்டேன். அண்ணன் ஹெல்மெட் போட்டிருந்தேன், பைக் எல்லாம் அப்படியே சரைச்சிக்கிட்டே போய் ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்துடுச்சு. அந்த இடத்துல அந்த மாட்டுக்கார அண்ணன் தான் என்ன பண்ணாங்க, அண்ணனுக்கு உதவி பண்ணாங்க. உடனே என்ன பண்ணிட்டேன், அண்ணன் எழுந்துட்டேன், ஏசுவின் ரத்தம் செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணனுக்குள்ள எதுவுமே என்ன பண்ணல, இந்த மயக்கமோ வேற எந்த வித தயக்கமோ அந்த படபடப்போ என்ன பண்ணல, வரவே இல்லை. அண்ணன் உடனே எழும்பி ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, ஏசப்பா எனக்கு வேற எதுவுமே ஆகலை, நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த 2 மாட்டுக்கார அண்ணனும் எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பைக்கை எடுத்து கொடுத்தாங்க. பைக்கு கொஞ்சம்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. நான் உடனே அங்கேருந்து ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அங்கேருந்து பைக்கெல்லாம் சரி பண்ணிவிட்டு திருப்பி நான் வீட்டுக்கு வந்து சேரும்படியாக என்ன பண்ணாங்க, ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதே போல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க தானே. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா? நம்ம சாட்சி நம்மளுடைய வாயிலிருந்து சொல்லணும். ஆண்டவருடைய நாமம் நம்மளுடைய வாயிலிருந்து என்ன பண்ணணும், மகிமை
பட வேண்டும். நம்ம ஆண்டவர் நமக்கு செய்ததை என்ன பண்ணக்கூடாது, நம்ம நமக்குள்ளாகவே வைத்திருக்க கூடாது. நம்ம எதுக்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய மூலமா, நமது மூலமா என்ன பண்ணணும், மகிமைப்படணும். ஆண்டவருக்குரிய மகிமையை என்ன பண்ணணும், நம்ம கொடுத்தே தான் ஆகணும். ஆண்டவருக்குரிய மகிமை ஆண்டவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஆண்டவர் அதை மட்டும் யாருக்குமே என்ன பண்ண மாட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டாரு. சரியா? ஆண்டவர் மகிமைப்படுத்துவீங்களா? ஏசப்பாவை எப்படி மகிமைப்படுத்தணும்? ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும், மகிமை செலுத்த வேண்டும். சரியா? ஓகே, இப்போ நம்ம தொடர்ந்து இன்னைக்குரிய மனப்பாட வசனம் நம்ம கத்துக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம உண்மை சம்பவம் பார்க்க போறோம். சரி, எத்தனாவது நாள் இன்னைக்கு? 9வது நாள். என்ன தலைப்பு? சாட்சியின் வழி. வசனம் படிக்கலாமா? யாராவது ஒரு தம்பி எஞ்சி வாசிக்கலாமா? அங்கே நின்னுக்கோங்க. கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். மார்க்கு 5:19-20 எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். மார்க்கு 5:19-20 வசனங்கள். இன்னொரு சொல்லுமா? கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். மார்க்கு 5:19-20 வசனங்கள். யாராவது சொல்லலாமா? நாள் 9. சாட்சியின் வழி. கர்த்தர் உனக்கு செய்தவைகளை கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணினான். மார்க்கு 5:19-20 வசனங்கள். எல்லாரும் அந்த அண்ணனுக்கு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? இப்போ நமக்கு உண்மை சம்பவம் சொல்றதுக்காக நம்ம பாக்கியம் டீச்சர் வருவாங்க. சரியா? இப்போ நம்ம எல்லாரும் நம்ம பாக்கியம் டீச்சருக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு படிப்போமா? டே டு யூ,
Happy birthday to you. Happy birthday to you. Again, teacher. அது சரி, நம்ம அபிநயா அக்காவுக்கு இன்னைக்கு என்னது ஹாப்பி பர்த்டே, சரியா? அவங்களையும் சேர்த்து படிச்சிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to dear Abhinaya. Happy birthday to you. Hi. Hello. Praise the Lord. Hey. Hello. Praise the Lord. சரி, நீங்கள் எல்லாருமே நல்லா அந்த அண்ணன் சொல்லும்போது நல்லா கவனமாக கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்க. நானும் உங்களை அப்சர்வ் பண்ணேன். எல்லா பிள்ளைகளும் யாருமே பேசலை. அந்த பைபிள் ஸ்டோரி சொல்லும்போது நல்லா கவனிச்சிங்கள. அந்த பிசாசு பிடித்தவன் பெயர் என்ன சொன்னாங்க? லேகியோன். அப்புறம் சாட்சியாக ஆண்டவர் என்ன செய்தார்? அவரை நிறுத்தினார். நீங்களும் சாட்சியாக இருக்கணும்னு என்ன செஞ்சாங்க? பைபிள் ஸ்டோரி சொன்னாங்க. நான் இப்போ உங்களுக்கு உண்மை சம்பவம் ஒரு கதை என்ன செய்ய போகிறேன்? சொல்ல போகிறேன். எல்லோரும் நேராக உட்காந்துக்கிடுங்க. எல்லோரும் நேராக உட்காந்துக்கிடுங்க. நீங்கள் எல்லாம் ஜீசஸ் பிள்ளைகள் தானே? சரி, நானும் ஸ்டோரி சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பேன், சரியா? நீங்கள் அதனால் எல்லோரும் கவனமாக கவனிக்கணும். பேய்க்குளம் அப்படின்னு ஒரு இடத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அண்ணன் ஒரு அக்கா, அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. பேய்க்குளம் அந்த பேர் என்னதுமா? தொழுநோய் ஆஸ்பத்திரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அண்ணன் ஒரு அக்கா, அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே டெய்லி நம்ம ஊரில் 9:30க்கு பெல் அடித்த உடனேயும் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? குடும்ப ஜெபம் பண்ணுறோம்ல. அதே மாதிரி அந்த அக்கா வீட்லேயும் அந்த அண்ணன் அவங்க பிள்ளைகள் 3 பேரும் என்ன செய்வாங்களாம்? டெய்லி குடும்ப ஜெபம் என்ன செய்வாங்களாம்? பண்ணுவாங்களாம். குடும்ப ஜெபம் பண்ணாலே அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். அவங்க எல்லாருமே நல்லா சந்தோஷமாக அந்த குடும்பத்தை என்ன செஞ்சாங்க? கொண்டுக்கிட்டே போனாங்க. ஒரு நாள் அந்த அண்ணனுக்கு, அதான் ஒரு அண்ணன் சொன்னல, அந்த அண்ணன் கொஞ்சமாக குடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? பழகுனாங்க. ஆனால் அவ்வளோ நாள் அவங்க என்ன செய்யலை? குடிக்கலை. ஆனால் திடீரென்று அவளுடைய வாழ்க்கையில் குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்ததுனால அவங்க என்ன செய்தாங்க? குடிக்க அடிமையானாங்க. ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம செய்கிற காரியத்தை தீவிரமாக செய்ய மாட்டோம். கொஞ்சம் தானே செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்வோம்? ஒரு காரியத்தை செய்வோம். அதே போல் அந்த அண்ணனும் லேசாக குடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குடிக்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அடிமையாக ஆயிட்டாங்க. எல்லோரும் என்ன பார்க்கிங்களா? எல்லோரும் என்ன பாருங்கள், ஒரு 5 நிமிஷம்தான், அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன். அதனால் அதுக்கு தண்டியும் நம்ம எல்லோரும் ஏசப்பா நாம மகிமைப்படுவதற்கென்று இந்த கதைகளை கேட்கும். உண்மையாக நடந்த சம்பவத்தை நம்ம கேட்குறதுனால எல்லோரும் நல்லா கவனமாக கவனிங்க, சரியா? சரி, அவங்க அப்படி குடிக்க ஆரம்பித்து அந்த குடிக்க ரொம்ப என்ன செஞ்சிட்டாங்க? அடிமையாக ஆயிட்டாங்க. அந்த அண்ணனால் குடிக்காமலே என்ன செய்ய முடியல? இருக்க முடியலை. அவங்க வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வீட்டில் கொடுக்கறது கிடையாது. அவங்க குடிக்க என்ன செஞ்சாங்க? அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணாங்க. கொஞ்சோல தான் அவங்க வீட்டுக்காரம்மாட்ட என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க? குடும்பத்தை கொண்டுக்கிட்டு போனாங்க. அது பிறகு திடீர்னு பார்த்தா அந்த அண்ணன் அந்த கொடுத்த பணத்தை கூடயும் அந்த வீட்டம்மாட்ட அடித்து வாங்கி, எனக்கு குடிக்கிறதுக்கு காசுதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் அவங்க குடிக்க ரொம்ப அடிமைப்பட்டதுனால குடிச்சிட்டு ஆடை இல்லாமல் எங்கே விழுந்து கிடந்தாங்க? ரோட்டில் விழுந்து கிடந்தாங்க. இந்த ரோட்டில் விழுந்து கிடந்ததுனால சில சமயம் அந்த ஊர் வாலிப பசங்க, ஐயோ இந்த அண்ணன் என்ன செஞ்சுருக்காங்க? குடிச்சிட்டு கீழே கிடக்காங்க, அவங்கள தூக்கி கொண்டு எங்கே கொண்டு போடுவோம்? அவங்க வீட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தூக்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் அப்படி தூக்கி போட ஆளே இல்லைன்னா அவங்க ரோட்டில் என்ன செஞ்சுருவாங்க? அப்படியே என்ன செஞ்சுருவாங்க? படுத்துருவாங்க. இதனால் அந்த பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்கள்ல, அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் ரொம்ப வருத்தம். ஐயோ நம்ம அப்பா இப்படி குடிச்சிட்டு கிடக்காங்களே, நம்ம வீட்டுக்கு ஒழுங்காக வரமாட்டுக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த 3 அக்காமாரும்
கோயிலுக்கு போகிறதுல ஜெபிக்கிறதுல அவங்க ஒரு நாள் என்ன செய்யலை, சோர்ந்து போகவே இல்லை. ஆனாலும் அந்த அக்கா டெய்லி என்ன செஞ்சாங்க, ஜெபிச்சுட்டு வந்தாங்க. எப்படியாவது நம்ம அப்பா ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செஞ்சுவாங்க, திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அப்படி தான் ஓய்வு நாள் பாடசாலைக்கு அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, போயிருந்தாங்க. ஓய்வு நாள் பாடசாலையில் இருக்கும் பொழுது ஒரு அக்கா ஒரு கதை சொல்ல வந்தாங்க. இப்போ நிறைய அக்காமார் உங்களுக்கு கதை சொல்கிறாங்களே, அதே மாதிரி அந்த ஓய்வு நாள் பாடசாலையில் ஒரு அக்கா கதை சொல்ல வந்தாங்க. அந்த கதை சொல்ல வரும் பொழுது யார் யார் வீட்டிலலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்காக நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனேயும் இந்த மூத்தக்கா, 3 அக்கா இருந்தாங்கல்ல, அதில் மூத்தக்கா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா டெய்லி என்ன செய்கிறாங்க, குடிக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே பக்கத்தில் இருந்த பிள்ளைங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சிரித்தாங்க. இவங்க அப்பாவாவது குடியை நிப்பாட்டுறதாவது, இவங்க அப்பாவுக்காக நம்ம ஜெபிச்சோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும், அது வீணான காரியம், அவங்க அப்பாவை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த கூட இருந்த பிள்ளைகள்லாம் சொன்னாங்க. இவங்க ரொம்ப சிரித்ததுனால அந்த ஓய்வு நாள் பாடசாலைக்கு வந்த அக்காவுக்கு ஒன்றுமே தெரியல, என்னடா இப்படி இவங்க சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டப்பந்தான் அந்த பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க, இவங்க அப்பா வெறும் குடிகாரப்பா, அவங்க கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க, ஃபுல்லாக குடிச்சிட்டு ரோட்லேயே தான் கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்தால் அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க, மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இப்படி அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பா குடித்து கொண்டே இருந்தாங்களா. ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டுக்கே என்ன செய்யலை, வரலை, குடிச்சிட்டு அவங்க ரோட்டில் கிடந்ததுனால அந்த ஊர் வாலிபர்கள் ஒரு மோட்டார் அறையில் கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கி போட்டுட்டாங்க. மோட்டார் அறையில் கொண்டு போட்ட உடனே அவர் திடீர்னு முழிச்சு பார்த்து, ஆகா நம்ம எங்கே இருக்கோம், இது நம்ம வீடு மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. ஆனால் அவங்க ஐயோ நம்ம உள்ளே இருக்குமே, யாரையாவது தட்டி நம்ம சத்தமிட்டு கூப்பிட்டா யாராவது வருவாங்க, அவங்கள வச்சு நம்ம இந்த கதவை திறந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரயாசப்பட்டாங்க. ஆனால் யாருமே அவங்க சத்தத்துக்கு என்ன செய்யலை, செவி கொடுக்கலை. யாருக்கும் அவங்க சத்தமாக சொல்கிறது என்ன செய்யலை, கேட்கலை. உடனே என்ன செய்யன்னு தெரியாமல் அவர் அந்த மோட்டர் அறையில் என்ன செய்தார், பிழி விதுங்கி கொண்டு என்ன செய்தார், பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே காயங்கள் ஏற்று ரத்தம் சொட்ட சொட்ட ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு முன்பாக தோன்றினார். ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது, அவருடைய முகத்தில் என்ன பிரகாசித்தது, ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. எல்லாரும் நல்லா கவனிங்கம்மா, எல்லாரும் நல்லா கவனி. ஆண்டவர் நமக்காக காயங்கள் ஏற்றார். அவருடைய உடம்புல இருந்து என்ன வந்தது, ரத்தம் வந்தது. என்னடா இது யாரு, அறை வேற பூட்டி கிடக்கு, இந்த அறைக்குள்ளே யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அவர் சுற்றுமுற்று என்ன செய்தார், பார்த்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சொட்ட சொட்ட அவருடைய கண்களுக்கு முன்பாக தரிசனமானார். அன்பு தங்கச்சி நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் தரிசனமாக வல்லமை உடையவராக இருக்கிறார். புரியுதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் அப்படி ஓடி ஓடி என்ன செய்யுது, வருது. அவர் அப்படி தள்ளி நிற்காரா, ஆண்டவர் இப்படி நிற்கிறத நீ கற்பனை பண்ணிக்க. அவருடைய ரத்தம் என்ன செய்யுது, அப்படி ஓடி வருது. அந்த மனிதனை, அந்த அண்ணனை பார்த்து என்ன செய்யுது, ஓடி இந்த ரத்தம் நம்மளை பார்த்துல வருது அப்படின்னு சொல்லி அவர் பின்வாங்கி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, போய்கிட்டே இருக்கிறார். அவர் பின் வாங்க வாங்க ரத்தம் ஸ்பீடாக அவருடைய கால்களுக்கு கீழாக என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த அண்ணனுடைய கால்களில் பட்ட உடனே அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி என்ன செய்தது, உண்டானது. ஐயோ நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்ம பிள்ளைகள் மனைவி எல்லாரும் குடும்ப ஜெபம் பண்ணி சந்தோஷமாக என்ன செஞ்சோம், இருந்தோம். ஆனால் இப்போ நம்முடைய குடும்பம் அப்படி இல்லையே. நம்ம குடும்பத்தில் இப்போ நம்ம குடித்ததுனால நம்ம குடும்பத்தில் கஷ்டம் உண்டாயிட்டு, பிள்ளைகளுக்கு மனைவிக்கு சமாதானம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துட்ட தன்னையே அர்ப்பணித்தார். அந்த இடத்துல என்ன செய்தார், தன்னையே அர்ப்பணித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த அண்ணனுடைய பாதங்களில் பட்டவுடனே அவர் புத்துணர்ச்சி அடைந்து புது அறிவு பெற்றார். தெரியுதா? இளையகுமாரன் புத்தி தெளிந்து தன்னுடைய தந்தையிடம் வந்த மாதிரி இவருடைய ரத்தம் பட்ட உடனேயும்
எல்லாரும் இங்கே கவனிங்கம்மா ப்ளீஸ், இங்கே கவனி. ஒரு 5 நிமிஷம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பட்ட உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தன்னை ஆண்டவருக்கு என்ன செய்தாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. அப்பொழுதுதான் அவங்க சத்தம் விடுறாங்க, யாராவது இருக்கீங்களா, எனக்கு நான் உள்ளே இருக்கிறேன், எனக்கு திறந்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அப்பொழுதுதான் அந்த வெளியே பேசுகிறவங்களுடைய சத்தம் கேட்கு. சில வாலிபர்கள் அந்த அறை பக்கத்தில் என்ன செய்கிறாங்க? மோட்டார் அறை பக்கத்தில் வாராங்க. நான் இப்போ என்ன செஞ்சிட்டேன்? திருந்திட்டேன், நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க? இந்த கதவை திறந்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அறையின் துவாரத்தின் வழியாக ஒரு புது ஆடையை எடுத்து அந்த வாலிபர்கள் அந்த அண்ணனுக்கு கொடுக்காங்க. அந்த ஆடையை, புது ஆடையை அணிந்துட்டு அந்த அண்ணன் என்ன செய்கிறாங்க? வெளியே வராங்க. அப்படி வரும் பொழுது அவளுடைய முகம் வந்து பிரகாசித்தது. மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்துவின் முகம் பிரகாசித்த மாதிரி அந்த அண்ணாவுடைய முகம் எப்படி செய்தது? பிரகாசித்தது, ரட்சிக்கப்பட்டது. தனிமையாக அவங்களுக்கு தனியாக நல்லா என்ன செஞ்சது? தெரிந்தது. அவங்க ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்த உடனேயும் புது ஆடைகள்லாம் போட்ட உடனேயும் அவர் புத்தி தெளிந்து, நான் இனிமே போய் வேலை செய்வேன், வேலை செய்து என் குடும்பத்தை நன்றாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி உடனே அவர் வேலை தேடி போனார். அப்போ வேலை தேடி போகும்போது, அப்பா நீ நேற்று வரை குடிச்சிட்டு இருந்த, இன்னைக்கு நீ என்கிட்ட வேலை வந்து கேட்கிய, உனக்கெல்லாம் வேலை ஒன்றும் கிடையாது, போ போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வேலை கொடுக்க மறுத்தார்கள். ஆனால் அந்த கூட சகோதரர்கள் வந்தாங்கள்ல, வாலிபர்கள், அப்படி இல்லை, இந்த அண்ணன் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இப்போ நல்லவங்களாம் மாறிட்டாங்க, இவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைத்தது. வேலை கிடைத்து அன்று 250 ரூபாய் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய மனைவிக்கு ஒரு அழகான புடவை எடுத்துட்டு போனாங்க. அந்த அண்ணன் என்ன எடுத்துட்டு போனாங்க? என்ன எடுத்துட்டு போனாங்க? ஒரு நாள் அவங்களுடைய ஊதியம் எவ்வளவு? 250 ரூபாய். அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் பண்டம் வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க? போனாங்க. போயிட்டு அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க? வீட்டுக்கு வந்தாச்சு, மனைவிக்கு கொடுத்தாச்சு. வீட்டில் அவங்க மீண்டுமாய் தன் மனைவியோடு தேநீர் அறிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும்போது 2 நாள் கழித்து பிள்ளைகள், அதாவது நடந்த சம்பவம் 2 நாள் கழித்து அப்புறம் தான் அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க? வீட்டுக்கு வராங்க. இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. ஈவினிங் சாயங்கால வேளையிலே பள்ளியை முடித்து விட்டு பிள்ளைகள் வீட்டுக்கு வரும் பொழுது அவங்களுடைய பார்த்த காட்சி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா, நம்ம அப்பா ரொம்ப அருமையாக சந்தோஷமாக நம்ம அம்மா பக்கத்தில் இருந்து தேநீர் அருந்திக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, இப்படி தரிசனத்தை நான் அப்படி மோட்டார் அறையில் இருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார். அவருடைய ரத்தம் ஓடி வழிந்து வருவதை நான் கண்டேன், என் கால்களில் பட்டவுடன் நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட அவங்க என்ன செய்கிறாங்க? சாட்சியாக சொல்கிறாங்க. அம்மாவுக்கு நான் சேலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்த சேலை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பா என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அப்புறம் உங்களுக்கும் நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? தின்பண்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அந்த வாரத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கே வருவோம்? சர்ச்சுக்கு வருவோம்ல. அதே போல் அவங்களும் சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் போய் அவங்க என்ன சொன்னாங்க? சாட்சி சொன்னாங்க. அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க? சாட்சி சொன்னாங்க. அந்த பிள்ளைகள் வந்து 3 அக்காமாரும் ஜெபிக்கிறத விடவே இல்லை. இதான் நல்ல தீம் பாயிண்ட்டே அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், கண்ணீரின் பாதை வந்தாலும் நம்ம ஜெபிக்கிறத விட்டு விடவே கூடாது. ஆமாம், நமக்கு என்னாலும் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கிறத விட்டு விட கூடாது. அவங்க தொடர்ந்து பிள்ளைகள் 3 பேர் ஜெபித்ததுனால தான் அவங்களுடைய அப்பா என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பினாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவைகள் உண்டு. தேவைகள் இருக்கா இல்லையா? உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா? நீங்களாம் படிக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு என்ன தேவை வரும்? நல்லா படிக்கணும் அப்படின்னு தானே நீங்கள் நினைப்பீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பாடம் கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டால் அந்த பாடத்தில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆக்க முடியும். நீங்கள் விசுவாசிக்கீங்களா? யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்குது? ஏசப்பாட்ட கேட்டால் நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் விசுவாசிக்கீங்களா? நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆக கிடவுது. கண்டிப்பாக ஆண்டவர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார். அந்த 3 அக்காமாரு நல்லா ஜெபித்ததுனால அவங்க அப்பா குடிவரியிலிருந்து விடுதலை பெற்றாங்க. அதே போல் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டால் ஏசப்பா உங்களுக்கு
தருவார். அவர் சாட்சியா அவங்க போய் ஆலயத்துல சொன்னாங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன அற்புதங்கள் நடந்தாலும் பிரகாசன் சொன்ன மாதிரி நம்முடைய சாட்சியை மனிதர்கள் முன்பாக நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அதுதான் தேவன் மகிமைப்படுவார், பரலோகமும் மகிமைப்படும். புரியுதா? உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? நடந்திருக்கும். அடிமையுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். என்னுடைய மூத்த மகள் திருமணம் முடிந்து 4 ஆண்டுகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தார். ஜெபந்தான் வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் கண்டிப்பாக நமக்கு தேவைகளை ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு பேரனையும் பேத்தியும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த மகிமையான ஆலயத்திலிருந்து கர்த்தருக்கு முன்பாக நான் சந்தோஷமாக சாட்சியாக நான் என்ன செய்கிறேன்? சொல்லிக்கிறேன். அதே போல் ஆண்டவர் உங்களையும் சாட்சியாக என்ன செய்வார்? நிறுத்துவார். ஜெபிக்கிட்டா எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, ஜெபிங்க, ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஏசப்பா நீங்கள் முழங்கால் படிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. உங்கள் பக்கத்தில் தான் ஏசப்பா இருக்காங்க, வேற எங்கேயுமே கிடையாது. உங்கள் அருகிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்ணை மூடு. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, அருமையான இந்த சாயங்கால வேலைக்காக ஸ்தோத்திரம். 9வது நாள் விபிஸுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாட்சியின் வழி என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாங்கள் படித்த திருமறை வேதாகம பகுதியிலையும் உண்மை சம்பவத்திலையும் சுவாமி அவர்கள் சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், சாட்சியாக இருந்தார்கள் ஏசப்பா. அதே போல் இந்த அருமை செல்வங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வருங்காலத்தில் இந்த பிள்ளைகளும் சாட்சியின் வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. இன்டர்மீடியட் பிள்ளைகளையும், ஜூனியர் பிள்ளைகளையும், பிரைமரி பிள்ளைகளையும், ஆண்டவரே பிகினர், ப்ரீ பிகினர் பிள்ளைகளையும் உடைய தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நேரத்தில் உடைய வல்லமையின் கிருபை இந்த இடத்துல இறங்கி இருக்கிற அன்புக்காக, தயவுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகள் தகப்பனே எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ளணும். ஒரு வசனமாவது இந்த பிள்ளைகள் படிச்சுக்கிடணும். அது இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது விளையாட்டாக தோன்றலாம். வரும் காலங்களில் அந்த வசனம் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசித்து இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளும் சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. எல்லா பிள்ளைகளுடைய வீட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், படிப்புக்கான காரியங்கள் இருக்கலாம். ஏசப்பா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுதான் வழி. இந்த வருட விபிஸ் தலைப்பின்படி இயேசுவே வழி என்று சொன்னபடி உலகத்தில் அநேக வழிகள் இருந்தாலும் அப்பா நீர் ஒருவர் வழியாக, மெய்யான வழியாக இருக்கிறீங்கிறத இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை சந்திங்க ஏசப்பா. கர்த்தருக்காக பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எழும்பி பிரகாசிக்கட்டும் தகப்பனே. ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தாழ்மையாய் உபவாசமாய் ஆண்டவரே தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது யூதருக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பெரிய ரட்சிப்பை நீங்க கட்டளையிடுவீங்க தகப்பனே. அப்பா, இந்த பிள்ளைகள் விளையாட்டு வாக்கில் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வசனமும் இந்த பிள்ளைகளுடைய மூளையில பதிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்து தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெற்றோரை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, டைரக்டர்ஸ் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவ வல்லமை பெற்று இந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக மன வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொள்ளும் சாட்சி வாழ்க்கையை எங்களுக்கு இயேசுவின் நல்ல பிதாவே. தெரியாமல் நான்
பண்ணாதவர் ஈசாக்கு, எந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, எந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. ஏசேக்கே விட்டு கொடுத்தா தெரியுமா, சித்னாவை விட்டு கொடுத்தா தெரியுமா. ஏசேக்கே விட்டு கொடுத்தா தெரியுமா, சித்னாவை விட்டு கொடுத்தா தெரியுமா. வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, எந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, எந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. சமாதான வழியிலே சென்றதால ரெகோபோத்தின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். சமாதான வழியிலே சென்றதால ரெகோபோத்தின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். சமாதான வழியிலே நீயும் சென்றால் ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்திடுவார். சமாதான வழியிலே நீயும் சென்றால் ஆற்றல் வகையிலே சென்றிடுவார். நிச்சயம் வளர்ச்சியின் பாதையிலே சென்றிடுவார். நிச்சயம் வளர்ச்சியின் பாதையிலே சென்றிடுவார். யார் ரெகுலரா தொடர்கதைய நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்க? கை தூக்குங்க, நோட்டோட தூக்குங்க. ஜெனிஃபர் அக்கா வந்து பாருங்க. இந்த சைடு தாங்க நிறையா இருக்காங்க. இந்த சைடு 2-3 நோட்டு தான். சரி, ஓகே, கவனிங்க. தொடர்கதை ஆரம்பிக்குது. எல்லாம் தொடர்கதை கேட்கலாமா? ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஆக்டிவாக இருக்கீங்களா? நோட்டு, பென்சில், பேனா எல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டீங்களா? சரி, காலையில் எதில் தொடர்கதையை முடித்தோம்? எமிலனனுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தோன்னே எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க? அதிர்ச்சியாக இருக்காங்க. ஆமாம், அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே அவங்களுடைய வயிற்றில் வந்து கணையத்தில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் என்ன பண்ணாங்க? கண்டுபிடிச்சாங்க. அது என்ன கட்டியாக இருக்கும் அப்படிங்கிற கவலையோடு தான் என்ன பண்ணாங்க? அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவங்கள சூழ்ந்து இருந்தாங்க. அந்த வேதனையின் மத்தியிலும் அவங்க சொன்ன எல்லா வேலைகளையும் என்ன பண்ணாங்க? ஏசப்பாவுக்காக தன்னுடைய பாடல் பாடுவது, கதைகள் எழுதுவது எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு வந்தாங்க. அந்த கட்டி என்ன பண்ணாங்க? டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க? அனுப்பி விட்டாங்க. அது எந்த வகையான கட்டி அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக என்ன பண்ணாங்க? கொடுத்து விட்டாங்க. கர்த்தருடைய கிருபையினால் அவங்களுடைய கணையத்தில் இருந்த கட்டி ஆபத்து அற்றது, அது வந்து தீமையானது அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்தது. அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய கணையத்துக்கு கீழே நீர் இதில் வந்து அவங்களுக்கு ஒரு சில கட்டிகள் இருக்குது, அது கேன்சர் கட்டி அப்படின்னும் ரிசல்ட் வந்தது. இதை கேட்டோடனே அவங்க குடும்பத்தினர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு ஹீமோ சிகிச்சையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த கட்டி வளர்ந்துட்டே இருந்தால் 6 மாதத்துக்குள்ளே அவங்க இறந்துருவாங்க அப்படின்னும் அங்கே ரிசல்ட் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எமிலனை தளராமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என் காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது அப்படிங்கிற பாடலை எப்பொழுதும் பாடி என்ன பண்ணாங்கன்னா, தன்னையும் தன்னை சுற்றி இருந்த குடும்பத்தினரையும் அவர்களுக்காக பணி செய்த மருத்துவர்களையும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க கூட ஒத்துழைப்பு கொடுத்து ஹீமோ சிகிச்சையை என்ன பண்ணாங்கன்னா எடுத்துக்கொண்டாங்க. தொடர்ந்து அவங்க சிகிச்சையில் இருக்கும்போது 1 நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, என்னுடைய நாட்கள் முடிந்து போகுதுன்னு சொல்லி கவலைப்படாமல் நான் இன்னும் அதிகமாக பிரயாசப்பட்டு ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி அதிகமாக கட்டுரைகள் எழுதினாங்க, புத்தகங்கள் படித்தாங்க. வேதத்தை வாசிப்பதிலையும் அதை தியானிப்பதிலையும் மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலையும் ஆஸ்பத்திரியில் இருந்தவாறே என்ன பண்ணாங்கன்னா கடவுளுக்காக ஊழியம் செய்தாங்க. இப்படி அவங்க தன்னுடைய பலவீனங்கள் மத்தியிலும் சோர்வுகள் மத்தியிலையும் அவங்க கொடுத்த மருந்துகளை மாத்திரைகளை தான் எடுத்துக்கொண்டதை மத்தியிலும் ஆனாலும் இயேசுவுக்காக என்ன பண்ணாங்க? உழைச்சாங்க. அவங்க சொன்னாங்க, தன்னை பார்க்க வர்றவங்க எல்லார்கிட்டையும் என்னை குறித்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு காலம் மேன்மை பாராட்டக்கூடாது, சிலுவையை குறித்து மட்டுமே என்ன பண்ணணும்,
நீங்கள் மேன்மை பாராட்டணும்னு சொன்னாங்க. எக்காரணத்து கொண்டும் என்னை குறித்து நீங்கள் யாருமே கூடாது மேன்மை பாராட்டக்கூடாது, சிலுவையை குறித்து மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், மேன்மை பாராட்டணும்னு சொன்னாங்க. தொடர்ந்து இந்த மருந்து மாத்திரையெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அப்படி எடுத்துக்கொண்ட நாட்களில் வெர்னன் மக்னி என்பவருடைய வானொலி நிகழ்ச்சியில் அவங்க வந்து வேத ஆராய்ச்சி அந்த தலைப்பில் வந்து அவங்க பேசுகிறதுக்கு எமில் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எந்த டைம் நடக்கும் அப்படின்னா, அதிகாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாச்சு, வாரத்தில் 5 நாட்கள் ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியானது டீ கடை, வீடுகளில், பல கடைகளில், வெளியே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா திருச்சபைகளில், தனி வீடுகளில் இந்த வானொலியை கேட்பதற்காக புறஜாதி மக்கள் கூட அதிகாலை 5 மணிக்கு என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க. அங்கே ஒரு அழகான பாடல் போட்டாங்க, அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே. இந்த பாடலை கேட்கறதுக்காகவே அநேகர் என்ன பண்ணாங்கன்னா கூடி வந்தாங்க. அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமையில் இது ஆர்வமாக கேட்குற ஒவ்வொருத்தருக்காகவும் எமில் அண்ணன் ஸ்பெஷலாக 10 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜபங்களை ஏறெடுத்தாங்க. இந்த ஜபத்தின் மூலமாக அநேகர் என்ன பண்ணாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஹீமோ மருந்துகளை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணாங்கன்னா தேவனுக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக கொண்டிருந்தாங்க. தனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லி அவங்க நோக்காம ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா துடிப்போட இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்த காலத்தில் 2004ஆம் ஆண்டு தன்னுடைய 63வது வயதில் அகில உலக வானொலியிலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்டாங்க. 2004ஆம் ஆண்டு 63வது வயதில் அகில உலக வானொலியிலேருந்து தன்னை ஓய்வில் எடுத்துக்கொண்டாங்க. அவங்க 25 வருட காலமாக என்ன பண்ணாங்கன்னா அந்த அகில உலக வானொலியில் பணி செய்து வந்தாங்க. தொடர்ந்து அவங்க சும்மா இருக்கலை, ஏசப்பாவுக்காக நான் தொடர்ந்து உழைப்பேன்னு சொல்லி ஏழை எளியர்களுக்கு உதவி செய்வதில் குறிக்கோளாக கொண்டு குட் சமாரிட்டன் என்ற அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அநேக ஏழை மக்களுக்கு உதவிகளை செஞ்சு வந்தாங்க. அநேக இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய பெண்களுக்கு வந்து தையல் சொல்லி கொடுக்கறது, இப்படிப்பட்ட பல காரியங்களெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த குட் சமாரிட்டன் இது மூலமாக செஞ்சு வந்தாங்க. இந்த இதுக்கு உதவி செய்கிறதுக்காக தூத்துக்குடியில் உயர் பதவியில் இருக்கிறவங்களும், சாயர்புரத்தில் கல்லூரியில் பேராசிரியர்களாக இருக்கிறவங்களும் அவருக்கு கூட உறுதுணையாக இருந்து இவைகளெல்லாம் நடத்தி செல்வதற்கு அவங்க உறுதுணையாக இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, 1979 தூத்துக்குடியில் ஒரு சினிமா தேட்டர் தீப்பிடிச்சு எரிஞ்சுது. அந்த இதனால் அங்கிருந்த அநேகர் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக எமிலனை கடந்து சென்று அவங்களுக்கு ஒரு சில உதவிகளை செஞ்சாங்க. அது மாத்திரம் அல்ல, குஜராத்தில் பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவங்க உதவி செஞ்சாங்க. புயல் போன்ற இயற்கை சீற்றங்களால் தன்னுடைய வீடுகளை நிலங்களை இழந்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அதிகமாக உதவி செஞ்சாங்க. போபால் விஷவாயு தாக்கப்பட்டு அநேகர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா உதவி செஞ்சாங்க. இப்படி இவங்க உதவி செய்யும்போது அவங்க இந்த சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து ஒரு அழகான பாடலை எழுதினாங்க. யாரும் காணவில்லையா, யாரும் கேட்கவில்லையா, எண்ண முடியா மனிதர்கள் நித்தம் கடந்து செல்கின்றனர். ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையினால நிறைய பேர் இறந்து போகிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய அன்பை சொல்ல முடியலேன்னு சொல்லி ரொம்ப பாரப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த பாடலை எழுதினாங்க. 1993ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு 52 கிராமங்கள் வந்து தரைமட்டமாச்சு. அங்கே தான் சென்று அவங்களுக்கு தங்களால் இயன்ற பொருள் உதவிகளை, அவங்களுக்கு தேவையான உதவிகளை என்ன பண்ணாங்கன்னா செஞ்சு கொடுத்தாங்க. 2001 குஜராத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியிலையும் அவங்க அநேகருக்கு உதவி செஞ்சாங்க. மிகவும் குறிப்பாக 2004 சுனாமி வந்து அநேகர் தங்களுடைய பல பேரை இழந்தாங்க, தங்களுடைய பொருட்களை இழந்தாங்க. அந்த நேரம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அயராத அநேகருக்கு உதவி செஞ்சது பண்ணாங்க. அவங்க மாத்திரம் இல்லாது அவங்களுடைய மகள் பென்சியா மற்றும் அவரது கணவர் யுவராஜ் ஆகியோர் சேர்ந்து மருத்துவ டென்ட் அமைச்சு அவங்களுக்கு மருத்துவ மூலமாக என்ன உதவி செய்ய முடியும்னு கொண்டு அவங்களுக்கு உதவி செய்தாங்க.
ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வசனத்தின்படி சுவிசேஷத்தை மாத்திரம் அல்லாது சமுதாய பணியும் நம்ம செய்யணும்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா சமுதாய பணியை செஞ்சு வந்தாங்க. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்காட்டி வச்சிருக்காங்க. அப்படி அவருடைய வாழ்க்கையில ஒரு நாட்காட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் ஒரு குறித்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியில கெய்ரோஸ் என்று பெயர் பெற்றது. அந்த கெய்ரோஸ் அப்படின்னா ஆண்டவர் குறித்த நேரம் அப்படின்னு அர்த்தம். 2005ஆம் ஆண்டு தனது 65வது வயதில் தூத்துக்குடியில் கெய்ரோஸ் மல்டிமீடியா அப்படிங்கிற ஒரு தனி நிறுவனத்தை ஆண்டவருடைய உதவியோடு ஆரம்பித்தாங்க. அவங்க சும்மா இருக்கலை, தன்னுடைய ஒவ்வொரு பதவியை ராஜினாமா செய்யும் போதும் ஓய்வு பெறும்போதும் அடுத்தது ஆண்டவருக்காக என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நிறுவனங்களை ஏற்படுத்தினாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியினால் 2005ஆம் ஆண்டு 64வது வயதில் கெய்ரோஸ் மல்டிமீடியா அப்படிங்கிற ஒரு தனி நிறுவனத்தை என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய உதவியோடு ஆரம்பித்தாங்க. அங்கே மெகாவாஸ் அப்படிங்கிற ஒரு சாதனத்தை கொண்டு சுமார் 80 முதல் 120 நிமிடங்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய வேத வசனங்களை பாடல்களை என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஆடியோ இதில் போட்டு என்ன பண்ணாங்க, மக்களுக்கு கிடைக்க பெரும் அளவில் என்ன பண்ணாங்க, உதவி செய்தாங்க. எமில் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா இந்த சாதனத்தை வந்து அமெரிக்காவில் இருந்த இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த ஒரு விசுவாசியின் துணையோடு என்ன பண்ணாங்கன்னா இதை செஞ்சு முடித்து அநேகருக்கு இதன் மூலமாக ஆண்டவருடைய வேத வசனங்கள் மற்றவர்களுக்கு போய் சேர உதவி செய்தாங்க. அது மாத்திரம் அல்ல, இந்த இயக்கத்தின் மூலமாக அவர் எழுதிய பாடல்கள், கவிதைகள், கட்டுரைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, புத்தகங்களாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, வெளியிட்டாங்க. அயராது உழைத்தவங்க அநேக சேரி குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும். அவங்களுடைய கல்விக்காக நான் உதவி செய்யணும்னு சொல்லி குட் சமாரிட்டன் கிளப் மூலமாக அநேக பிள்ளைங்களை தாங்கி என்ன பண்ணாங்க, படிக்க வச்சாங்க. அந்த குட் சமாரிட்டன் கிளப்பில் இப்போவும் அவங்களுடைய மனைவி ஆனந்தி அவர்கள் டெல்லியில் அநேக அனாதை குழந்தைகளுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க தொடர்ந்து அவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, நடத்தி வந்தாங்க. அப்படி அவங்க வந்து அந்த ஹீமோவோட மருந்துகள் எடுத்து 6 மாதங்கள் ஆகிவிட்டது. தேவ கிருபையினால் நான் பிழைத்திருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக ஊழியம் செஞ்சாங்க. 2007ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் 11 மணிக்கு என்ன பண்ணாங்கன்னா இரவு சுகமாக்கும் இயேசுவே சுகமாக்கும் அப்படிங்கிற பாடலை எழுதினாங்க. மிகுந்த வேதனையோடு அவங்களுக்கு இருந்த நோய் இன்னும் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருந்தது, அது குறையிற மாதிரி தெரியல. அது மிகவும் தீவிரமாக கூடின நேரத்தில் அவங்க இரவு 11 மணிக்கு சுகமாக்கும் இயேசுவே என்னை சுகமாக்கும் இயேசுவே அப்படின்னு சொல்லி அந்த வியாதியின் கொடுமையில் என்ன பண்ணாங்க, இந்த பாடலை ஆண்டவருக்காக எழுதினாங்க. இப்படி அவங்க போயிட்டே இருக்கும்போது 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி என்ன பண்ணாங்கன்னா தமிழ் மாநில எழுச்சி முகாமில் இந்த பாடலை பாடி அநேகருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா சாத்தானை குறித்து ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாடினாங்க. அநேகருக்கு எச்சரிப்பை கொடுக்கும் விதமாக சாத்தானை குறித்து என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாக இருங்க, சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, நீங்கள் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா வந்து 2020க்குள்ள இந்த இந்தியாவில் 20% மக்களை வந்து கிறிஸ்துவுக்களாய் மாற்றுவதை தன்னுடைய லெக்கா கொண்டு என்ன பண்ணாங்கன்னா பணி செஞ்சாங்க. அப்படி அதுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக ப்ளஸ் இந்தியா விஷன் 2020 என்ற அமைப்புகளை உருவாக்கி அநேகரை ஊக்கப்படுத்தி ஆண்டவருடைய பாதையில் வழிநடத்துறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. நாம் ஒருமித்து வாழுவோம் என்றால் அப்படிங்கிற தலைப்பில் அநேகர் என்ன பண்ணாங்கன்னா ஊழியர்களை தட்டி எழுப்பி அதற்காக பணி செய்ய வச்சாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை கடந்து போய்கிட்டே இருக்கும்போது 2013 மிகவும் சோர்வடைந்தவரா சுகவீனத்தில் மத்தியில் என்ன பண்ணாங்கன்னா மறுபடி சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. தனது பலவீனத்தின் மத்தியிலையும் அங்கே ஏசு மட்டுமே எனக்கு மட்டுமே என்ற பாடலை வந்து எப்பவுமே தன்னுடைய பலவீன நேரத்தில் மருத்துவமனையில் பாடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பலவீனத்தை குறித்து நிறைய பேர் அவரை பார்க்க வரும்போது சொன்னாங்க, ஊழியத்தை விட்டுறாதீங்க, கடைசி வரை சோர்ந்து போகாமல் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஊழியத்தை விட்டுறாதீங்க, கடைசி வரைக்கும் சோர்ந்து போகாமல் செய்யுங்க. உங்களையும் குறித்து ஏசப்பா சொல்கிறாங்க, ஏசப்பாவை விட்டுறாதீங்க, அவர் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யுங்க, பிடிச்சிக்கோங்க, அவருக்காக ஏதாகிலும் ஒன்று
செய்யுங்கன்னு நம்மளையும் பார்த்து என்ன சொல்றாங்க எமிலனே சொல்றாங்க. ஊழியத்தை விட்டு விடாதீர்கள், கடைசி வரை சோர்ந்து போகாமல் செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் தன்னை பார்க்க வரவங்களை கூறி உற்சாகப்படுத்தினாங்க. அப்போ அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது எப்படியாயும் நான் தூத்துக்குடிக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு தன்னுடைய குடும்பத்தினார்கிட்ட கேட்குறாங்க, என்னை எப்படியாவது என்ன பண்ணிருங்க நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, தூத்துக்குடிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. வேலூர்லேருந்து தூத்துக்குடிக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? 14 மணி நேரங்கள் ஆகும். சரியா? நம்ம பஸ்ஸில் வந்தோன்னா 14 மணி நேரங்கள் ஆகும். இவ்வளோ நேரம் இவங்களை நம்ம கூட்டிகிட்டு போகணுன்னா அநேக ஏற்பாடுகளோடு நம்ம கூட்டிகிட்டு போகணுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கலங்கி நிற்கும்போது நீங்கள் பயப்படாதீங்க, என்னால் முடியும், உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியை பார்த்து கேட்டாங்க. என்னையால் முடியும், ஏசி என் கூட இருக்காருன்னு சொல்லி அவங்க தைரியமாக என்ன பண்ணாங்கன்னா அவங்க கூட தூத்துக்குடிக்கு வந்தாங்க. இப்படி அவங்க 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி மாலை தூத்துக்குடிக்கு என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க. அவங்க தூத்துக்குடிக்கு வந்து இங்கே தேவனுக்கு என்று அர்ப்பணித்து பல காரியங்களை இங்கே இருந்தவங்களுக்கு தன்னுடைய வியாதியின் மத்தியிலையும் எடுத்து கூடினாங்க. மறுபடியும் நவம்பர் 18ஆம் தேதி அவங்க சுகவீனமானாங்க. மறுபடியும் அவங்கள வேலூருக்கு கொண்டு போனாங்க. அந்த அண்ணன் வந்து மிகவும் மிகவும் கொடிய வியாதியாய் அவங்க மாறியது. அதனால் ரொம்ப சோர்வுற்றவங்களா அங்கே என்ன பண்ணாங்கன்னா மருத்துவமனையிலே இருந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே நீண்ட மருத்துவமனையில் என்ன பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. டிசம்பர் 18ஆம் தேதி சுயநிலவை இழந்தவர் போல காணப்பட்டாங்க. அப்படி அவங்களுடைய தீவிரமாக அவங்களுடைய சிகிச்சை கொடுத்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்க கூட இருந்த மருத்துவர்கள் ஊழியர்கள்லாம் என்ன பண்ணாங்க போராடிட்டே இருந்தாங்க. அப்போது அவங்க மனைவியை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா எமிலனை சிறிதாக ஒரு புன்னகை செஞ்சாங்க. அப்பொழுது அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்ததுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த மருத்துவமனையில் அவங்க அருகில் இருந்த டாக்டர் சுபா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவசேனை வானமீது அப்படிங்கிற பாடலை சத்தமாக என்ன பண்ணாங்க பாட ஆரம்பித்தாங்க. அப்படியே அவங்க கூட இருந்த அநேக ஊழியர்கள் அவங்களுடைய குடும்பத்தினர்கள் இந்த பாடலை என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க பாடிட்டே இருந்தாங்க. அப்படி அவர் பாடிய ஒவ்வொரு பாடலாக அவங்க பக்கத்தில் இருந்து பாடிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க மனைவி ஆனந்தி அவங்க பக்கத்தில் போய், அப்பா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வேலையும் நீங்கள் அருமையாக செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு அவங்கள பார்த்து சொன்னாங்க. அப்பா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வேலையும் நீங்கள் அற்புதமாக செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சுயநிலவை நிறைந்த இடத்துல இருந்த அந்த அண்ணே தன்னுடைய கண்களை புருவத்தை உயர்த்தி பார்த்து ஆமாம் அப்படிங்கிறது போல அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இரவு 10 மணிக்கு அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலை அவங்களுடைய குடும்பத்தினார் அவங்கள சுற்றி இருந்த டாக்டர்கள் எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிற வேளையில் தன்னுடைய கண்களை மூடி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்றாங்க. இப்படி அவங்க இறந்தது டிசம்பர் 19ஆம் தேதி 2013ஆவது வருஷம். 19/12/2013ஆவது வருஷம் அவங்க வேலூர் மருத்துவமனையில் கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணாங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்றாங்க. டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி தூத்துக்குடி பட்டணத்தில் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு அவங்களுடைய உடல் என்ன பண்ணப்பட்டுச்சு நல்லடக்கம் செய்யப்பட்டது. டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி தூத்துக்குடி பட்டணத்தில் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு அவங்களுடைய உடல் என்ன பண்ணப்பட்டுச்சு நல்லடக்கம் செய்யப்பட்டது. விசேஷமாக என்னென்னா அவரது கல்லறையில் 5 நிறங்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கல்லறையில் 5 நிறங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அவர் விரும்பிய 5 வண்ணங்களும் அதில் இருக்குது. கருப்பு நிறம் பாவத்தையும், வெண்மை நிறம் இரத்தத்தால் கிடைக்கும் பரிசுத்தத்தையும், அதை தொடர் சிவப்பு நிறம் பாவத்தை கழுவும் இயேசுவின் இரத்தத்தையும், வெண்மை நிறம் இரத்தத்தால் கிடைக்கும் பரிசுத்தத்தையும், அதை தொடர்ந்து வரும் பச்சை நிறம் பரிசுத்தத்திலும் கிறிஸ்துவிலும் வளர்ச்சியையும், பொன்னிறம் பரலோகத்தின் மேன்மையையும் குறிக்கிறது. 5 வண்ணங்கள் கருப்பு நிறம் பாவத்தையும், அதை தொடும் சிவப்பு நிறம் பாவத்தை கழுவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும், வெண்மை நிறம் இரத்தத்தால் கிடைக்கும் பரிசுத்தத்தையும், அதை தொடர்ந்து வரும் பச்சை நிறம்
பரிசுத்தத்திலும் கிறிஸ்துவிலும் வளர்ச்சியையும், பொன்னிறம் பரலோகத்தின் மேன்மையையும் குறிக்கிறது. இப்படி அவங்களுடைய கல்லறையில் மிகவும் அழகா 5 வண்ணங்கள் என்ன பண்ணியிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றிற்கு மேலாம் அந்த கல்லறையில் சிலுவைக்கு பக்கத்தில் ஒரு பொற்கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறப்பட்டது எழுதப்பட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, அடக்கம் செய்யப்பட்டாங்க. இந்த மனுஷன் தன்னுடைய கடைசி மூச்சு வரை அநேகரை இயேசுவண்டை திருப்பும் பாத்திரமா இருந்தாங்க. இந்தியாவில் பவுல் என்று அழைக்கப்படுவதாக, தென்னிந்தியாவின் பவுல் அப்படின்னு சொல்லி சிறப்பான பெயரை குறித்து அவரை நம்மளுடைய இதில் அழைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவர் 200க்கும் மேற்பட்ட பாடல்களை அநேகருக்காக தன்னுடைய உள்ளத்தை தொட்டு ஆத்ம பாரத்தோடு என்ன பண்ணாங்க, எழுதியிருக்காங்க. 45 வருடங்களுக்கு மேலாக ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க, பணி செய்திருக்காங்க. தேவனுடைய வசனத்தை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எது வழியாவது ஏசப்பாவை பற்றி யாருமே கேள்விப்பட்டிருக்காத மக்களுக்கு சொல்லணும்னு பிரயாசப்பட்டிருக்காங்க. இப்போவும் அதுக்கு எடுத்துக்காட்டா குட் சமாரிட்டன் என்ற ஒரு அமைப்பு தூத்துக்குடியில் இப்போவும் செயல்பட்டு வருகிறது. அந்த அலுவலகத்தில் தச்சு, தையல் பயிற்சி, ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங், கம்ப்யூட்டர் ஒர்க்குன்னு சொல்லி ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. மிக குறைந்த கட்டணத்தில் அநேகர் என்ன பண்ணுறாங்க, இப்போவும் பயன்பெற்று வராங்க. இந்த விபிஎஸ்க்கு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் ஏசப்பாவுக்காக இந்த எமில் அண்ணனை போல அவருக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த எமில் அண்ணன் அன்னைக்கு போப் கல்லூரியில் ஆரம்பித்த அந்த ஜபக்குழு இப்போ வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 7 மணிக்கு போப் மேல்நிலை பள்ளியில் நடைபெறுது. இப்போவும் அங்கே தங்கியிருக்கிற மாணவர்கள் கூடி இப்போவும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 7 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஜப குழுவை நடத்திட்டு வராங்க. இந்த கதையை கேட்டு நீங்களாம் என்ன செய்ய போறீங்க? நீங்களாம் என்ன செய்ய போறீங்க? இந்த விபிஎஸ் முடிஞ்சதுலேருந்து நீங்களும் அவன் அண்ணனை போல ஜபம் பண்ணுவீங்களா? இந்தியாவில் இன்னும் ஏசப்பாவை பற்றி அறியப்படாத அநேக பிள்ளைகள் உண்டு. உங்கள் பக்கத்தில் உண்டு, உங்கள் ஸ்கூலில் உண்டு. அவங்களுக்காகலாம் நீங்கள் எழுந்து ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்ல போகிறீங்களா? இந்த 10 நாள் மட்டும் இங்கே கேட்குற கதைகள் வசனங்களோடு அப்படி வீட்டுக்கு கடந்து செல்ல போகிறீங்களா? இன்னும் ஒரு எமில் ஜபசிங் உங்கள் மூலமாக எழும்பணும். அதுக்காக தான் என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு இப்படிப்பட்ட தொடர்கதைகளை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏசப்பா அப்பாவினுடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிற முத்துக்களாக இருக்கணும். உங்கள் பக்கத்தில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் கூட கிறிஸ்தவ பிள்ளைங்களாக இருந்தாலும் இன்னும் வேதம் வாசிக்காமல் ஆண்டவரை பற்றி தெரியாத அநேக பிள்ளைங்கள் உண்டு. அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றிணைந்து நீங்களும் ஒவ்வொருவராக கூடி என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். அண்ணன் அழகா சொல்லியிருக்காங்க, தனி ஜபம் இல்லை என்றால் வழி துணைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தனி ஜபம் இல்லை என்றால் வழி துணைக்கு கர்த்தர் இல்லை. நீங்கள் வேதாகமத்தை உங்களுடைய கண்கள் பார்க்கவில்லை என்றால் பரலோகத்திற்கு வழி உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் தனி ஜபம் பண்ணலனா ஏசப்பா அவங்க கூட எப்படி வருவாங்க? சிந்திச்சு பாருங்க. இந்த வேதத்தை நீங்கள் அனுதினமும் தொடர்ந்து படிக்கலனா எப்படி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? அங்கே போனால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். ஒரே ஒரு சின்ன குறிப்பு, அக்டோபர் மாதத்தில் இந்த எமில் அண்ணன் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம அண்ணன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கும்போது கூட நின்றுருக்காங்க. ஆமாம், எனக்கு எமில் ஜபசிங் அப்படிங்கிற பேர் தான் தெரியும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கன்வென்ஷன் புஸ்தகத்தில் இருக்கிற நிறைய பாடல்கள் அவங்களுக்கு அவங்க தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சில பேர் நம்ம சார்மார்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி ஒரு எமில் ஜபசிங் அப்படிங்கிற ஒரு நேம் அப்படி ஒரு எனக்கு கூப்பிட்டு நான் அந்த பேஷண்ட்டை உள்ளே எடுத்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக அந்த டேபிளில் நாங்கள் ஷிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எமில் ஜபசிங் ஐயா நம்ம அந்த பேஷண்ட் காட்டில் இருக்கிறாங்க. அவங்க கூட அவங்க ஒய்ஃப் ஆனந்தி அக்கா அவங்க கூட வந்திருக்காங்க. அப்போ எமில் ஜபசிங்கிற பேர் ரொம்ப ஃபெமிலியரான நேமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே என் மனசுக்குள்ளேயே ஒரு கேட்கணும், அவங்ககிட்ட கேட்கணுன்ட்டு ஒரு அப்படி எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. உடனே இவங்க தான் அந்த பாடல்கள் எல்லாம் எழுதினவங்களா அப்படின்ட்டு கேட்டேன். ஏன்னா இந்த விஐபி
கேர் இருக்கிற அந்த பிளாக்ல தான் அவங்க இருந்தாங்க. அந்த இடத்துல தான் நான் அந்த மந்த்து போஸ்டிங் இருந்தேன். அப்போது வந்து அப்படி கேட்ட உடனே ஆமான்னு சொன்னாங்க. ஆமான்னு சொன்ன உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, என்னுடைய ஸ்லாங் வந்து நான் அந்த டைமில் நம்ம தூத்துக்குடி ஸ்லாங் அங்கே வேலூரில் ரொம்ப ஈஸியாக தனியாக தெரிஞ்சிடும். நம்ம தூத்துக்குடி ஸ்லாங் பேசினாலே வேலூரில் தனியாக தெரியும். நான் அந்த ஸ்லாங் பேசின உடனே தம்பி உங்களுக்கு எங்கே சவுத்தா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் எனக்கு தூத்துக்குடி தான் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த எமில் ஜெபசிங் ஐயா ரொம்ப படுத்த படுக்கையாக சவுண்டுலாம் அவங்களுக்கு உள்ளே போய் ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேர் தான் அவங்களுக்கு அந்த டைமில் கிடச்சிட்டு இருந்துச்சு. உடனே ஆனந்தி அக்கா அவங்க காதுக்குள்ளே போயிட்டு அழகாக சொன்னாங்க, இந்த தம்பிக்கும் தூத்துக்குடி தான் டேடி அப்படின்ட்டு அவங்க வந்து எமில் ஜெபசிங் ஐயாட்ட சொன்னாங்க. உடனே எமில் ஜெபசிங் ஐயாவோட கை வந்து என்ன பண்ணோம், நாங்கள் வந்து என்னோட ஸ்ட்ரெச்சரில் இருந்துச்சு, என்னுடைய கையை வந்து என்ன பண்ணாங்க, அவங்க லைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான். உடனே ஸ்கேன் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் எடுக்கிற டைமில் வந்து அவங்களுக்கு இருந்த அந்த கட்டியோடைய சைஸ் வந்து என்னாச்சு, ரெடியூஸாக இருந்துச்சு. நாங்கள் எடுக்கிற அந்த ஸ்கேனோட சைஸ் வந்து கட்டியோட சைஸ் வந்து ரெடியூஸாக இருந்துச்சு. ஸோ ஆனந்தி அக்கா என்கிட்ட வந்து கேட்குறாங்க, தம்பி சைஸ் என்ன சைஸ் தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைஸை அந்த மாதிரி சொல்கிறேன். ஓ அப்படியா, எனக்கு இந்த 16 mm இருந்துச்சு, இப்போ எனக்கு வந்து 8 mm. ஸோ பாதிக்கு பாதி அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருந்துச்சு அந்த கட்டியில். உடனே ஆனந்தி அக்கா அவங்கள அறியாமையே அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அவங்க வந்து பெரியவங்க, ரொம்ப வயசானவங்க. ஆனால் நான் அவங்களுடைய ஹோல் புக்கையே நான் வந்து படித்ததுனால எமில் அண்ணன் ஆனந்தி அக்கா தான் அந்த பைபிள் அந்த புக்லேயே போட்டிருக்கோம். இப்போ நம்ம சொல் வழக்கில் வந்து எமில் அண்ணன் ஆனந்தி அக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அவங்க ரொம்ப பெரியவங்க. இப்போவும் ஆனந்தி அக்கா டெல்லியில் இருக்கிறாங்க. நம்ம ஜெனிஃபர் அக்கா அவங்க கூட காண்டாக்டில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப அழுதுட்டாங்க. அழுது, தம்பி நான் வந்து யாருக்குமே தெரியாமல் நான் ஹெர்பல் மெடிசன் அண்ணனுக்கு ஐயாவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். நான் அதனால் நான் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஹெர்பல் மெடிசன் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு போல் அப்படின்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு, ரொம்ப சந்தோஷம் தம்பி இந்த செய்தியை கேட்டுட்டு நாங்கள் போகிறோன்ட்டு அவங்க அதுக்கப்புறமா ரூமுக்கு போனாங்க. நான் அதுக்கப்புறம் அம்மாட்ட எல்லாத்தையும் நான் வந்து இப்படி எமில் ஜெபசிங் அவங்க இங்கே அட்மிட் ஆகிருக்கிறாங்க நான் பார்த்தேன் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் தான் எமில் ஜெபசிங் அவங்கள பற்றி எனக்கு அவங்கள முன்ன பின்ன தெரியவே தெரியாது. இவங்க பெரிய எவ்வளவோ சாதனைகள் நம்மளுடைய விபிஎஸ்ல இப்போ ஒரு 8 நாள் தான் நம்ம வந்து அவங்கள பற்றி நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய புக்கு வந்து அவங்களுடைய பயோகிராஃபி புக்கு வந்து ஒரு 2012 தான், சாரி இப்போ 2 years பேக் தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. எமில் ஜெபசிங் தென்னகத்தின் பவுல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அந்த புக்கு என்கிட்ட இருக்குது. நம்ம ஐயாவும் அந்த புக்கு வச்சுருக்குறாங்க. அந்த புக்கு நான் ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணியிருக்கேன். அதில் வந்து அவங்களுடைய சாதனைகளை வந்து நம்ம சிந்திச்சே பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட நம்ம வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கிறாரு. எஃப்எம்பிபி, விஸ்வவாணி, பிளஸ் இந்தியா, அந்த வானொலி தொலைக்காட்சிகள், வானொலி நிகழ்ச்சிகள்லாம் அவங்க வந்து அவங்க மூலமாக பயங்கரமான உலகம் முழுவதும் அவங்க வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸில் அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான ஆட்களை சேர்த்து ஜபக்குழுக்கள் ரொம்ப 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 அந்த புக்கை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு ஆவியானவர் நம்மளை வந்து தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. ஒரு மனுஷர் காலையிலேயே எழும்பி போட்ட முழங்கால் அவர்களை இந்த நாள் முழுவதும் அந்த நாளில் நம்ம அவங்கள பற்றி படிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கு, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குது. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், அக்கா சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்கூலில், நம்மளுடைய காலேஜில், நம்ம எங்கெங்கே இருக்கிறோமோ, பக்கத்து வீடுகளோ, ஃப்ரெண்ட்ஸோ, வேண்டாத கதைகள், வெட்டி கதைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பேசாமல் நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு நல்ல ஒரு மகிமையான ஆலயம் இருக்குது. இல்லைன்னா உங்கள் வீடுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட வீட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ப்ரேயர் குரூப் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் நீங்கள் ப்ரேயர் எடுக்கலாம். ஒரு 1 hour இல்லாட்டா ஒரு ½ hour. நம்ம ஊர்லேயே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ணனுடைய நோக்கம்லாம் என்னது, இந்தியர்களால் சந்திக்கப்படணும். அதுவும் இந்தியர்களுடைய பணத்தால் தான் இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணுன்ட்டு எஃப்எம்பிபி மூலமாக அநேக ஆலயங்கள் வடநாட்டில் நம்ம கட்டப்பட்டிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்பதாக சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு நான் போயிருந்தேன். சத்தீஸ்கரில் எஃப்எம்பிபி ஒரு ஆலயத்துக்காக போயிருந்தேன். உண்மையில் நம்மளுடைய கிறிஸ்தவ நம்ம எவ்வளோ சொகுசாக, அவ்வளோ நம்மளுக்கு மேலே எத்தனை ஃபேன் இருக்குது, 1 2 3 4 5 10 ஃபேன்ஸ் இருக்குது. நம்ம அழகாக ஒரு கிரானைட் ஃப்ளோரில் நம்ம உட்காந்துருக்கோம்.
நல்ல ஒரு ஃபெசிலிட்டி, இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் வடநாட்டு மக்கள்கிட்ட சுத்தமாக கிடையவே கிடையாது. ஆனால் அங்கே வந்து ரொம்ப அந்த சர்ச்சுக்குள்ளே நம்ம போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட உட்காரவே முடியாது. ஃபேன் போட்டாலும் வெக்க காற்று வரும், உள்ளே உட்காந்தா அவ்வளோ ஹீட்டு. ஆனாலும் அந்த மக்கள் அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தவே மாட்டாங்க. பாட்டு பாடும்போது அந்த மக்களுடைய கை சும்மாவே இருக்காது, தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் சும்மா கை இப்படி தட்ட மாட்டாங்க. அவங்களுடைய பாடலுக்கு இசைக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய பாடியவே என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருடைய ஆராதிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு அந்த ஆராதனை ரொம்ப வல்லமையாக இருந்துச்சு. ப்ரேயர் அப்படின்னு சொன்னோம்னா யாருடைய வாயும் என்ன பண்ணாது, மூடி இருக்காது. குட்டி குழந்தைகளுடைய வாய் முதற்கொண்டு அவங்க வந்து அவங்களுடைய வாயை திறந்து என்ன பண்ணுவாங்க, அது என்ன நம்மளுடைய லாங்குவேஜ் எனக்கு புரியாது, ஆனால் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சத்தமாக ஜோம்னிட்டே இருப்பாங்க. முன்னாடி இருந்து ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறவங்களுடைய சத்தத்தை விட அவங்க ஜபிக்கிற சத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு உன்னத நோக்கத்தை அண்ணனுடைய ஜபக்குழு மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணார், செய்து வைத்திருக்கிறார். ஸோ உங்களை கொண்டும் என்ன பண்ண முடியும், ஆண்டவர் இதே போல் வல்லமையான காரியங்களை அவருக்கென்று செய்ய முடியும். நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும், கொஞ்சம் நம்மளை விட்டு கொடுக்கணும். ஓகேவா? விட்டு கொடுப்பீங்களா எல்லாரும்? ஆண்டவருக்காக விட்டு கொடுப்பீங்களா? ஒரு எம்எல் ஜபசிங் அண்ணன் மாதிரி விட்டு கொடுக்க முடியுமா நம்மளால்? கண்டிப்பாக விட்டு கொடுக்கலாம். சரி, எல்லாரும் கண்ணை மூடலாமா? முழங்கால் போட்டு எல்லாருமே கண்ணை மூடுங்க. ஜப நிலையில் இருக்கலாம். நம்ம ஒப்பு கொடுக்குற நேரம் இது. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், அப்படியே கண்ணை மூடிய பாடுங்க. கொள்ளும் இயேசு நாயகா, மாம்சகிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, திரும்ப வீழாது காரும் இயேசு நாயகா. அப்படியே நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஒப்பு கொடுத்தவாறு நம்ம இந்த பாடலை அப்படியே உணர்ந்தவாறு நம்ம பாடலாம். எமிலனை போல நம்ம வந்து ஒப்பு கொடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். ஏசப்பாவுக்காக நம்ம ஒரு ஜபக்குழுவை நம்ம ஆரம்பிக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்க இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு நீங்க கிளம்பி போங்க. எடுத்த தீர்மானத்துல நம்ம உறுதியா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு அதுக்கு பலன் தரணும். என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு
ஒப்பு கொடுப்போம். அப்படியே நம்ம எடுத்த தீர்மானங்களில் நம்ம உறுதியாக இருப்போம். எடுத்த தீர்மானங்கள் தோற்காதபடிக்கு, சாத்தான் நம்முடைய தீர்மானங்களை குலைத்து போடாதபடிக்கு, நம்ம எடுத்த தீர்மானங்களில் நம்ம உறுதியாக இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம பலன் கேட்போம். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறதுக்கு அவர் உறுதியாக இருக்கிறார். அவர் தயாராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்ம இடத்துல வரும்பொழுது நம்முடைய எடுத்த தீர்மானங்களில் நம்ம உறுதியாக இருக்க முடியும். எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கீங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் உங்களுடைய குழுவாக, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் இப்பொழுது நீங்கள் இந்த இடத்துல ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் கடந்து செல்வீங்கள் என்றால் ஆண்டவருடைய நாமம் இந்த பரலோகத்தில் மகிமைப்படும். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளுடைய கிராமங்களிலும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள இந்த அண்டை கிராமங்களிலும் அவர் வல்லமையான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய முடியும். இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காதபடி இந்த எமிலனை கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கொள்கையில இருந்து அவங்க இப்படி ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவர் இவர்களை இவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறாங்கிறத அவங்க சிறு வயதில் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் கூட இந்த நேரத்தில் என்ன கொண்டு என்ன செய்ய முடியுங்கிறத நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆண்டவருடைய நோக்கம் எல்லாமே நீங்கள் உங்களை முழுமையாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சுத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களுக்கு அதுக்கு தேவையான ஒன்று முழுமையான அர்ப்பணிப்பு. நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். நீங்கள் மல்லு கட்டிக்கிட்டு ஒரு பிடிவாதத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவரால் ஒரு காரியமும் உங்களிடத்தில் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மளிடத்தில் பகுத்தறிகிற ஒரு தன்மையை, ஒரு 6வது அறிவு அப்படிங்கிற ஒரு அறிவை, பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு அறிவை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நன்மை என்ன, தீமை என்ன என்பதை நம்மளால் அதை தெரிந்து கொள்ள முடியும். தீமையானதை விட்டு நன்மையானதை மட்டும் எடுத்துக்கொள்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு சூஸிங் பவரை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு இந்த சூஸிங் பவர் கொடுத்தது எதுக்கு தெரியுமா? நம்மை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். மிருகங்களைப் போல அல்ல, ஒரு 5 அறிவு பிராணிகளைப் போல அல்ல, நம்மை தேவதூதரிலும் சற்றே சிறியவனாயிருக்கிறார். அந்த 6வது அறிவை சில சமயங்களில் அதை பயன்படுத்துகிறதே இல்லை. பயன்படுத்தாமல் நம்ம தீமையான காரியங்களுக்கு நம்முடைய சிந்தைகளை, நேரங்களை, நம்முடைய சரீரங்களை விற்று போடுகிறோம். அது ஒரு வேசி மார்க்கம். வேசி மார்க்கத்தில் நாம் இருந்தோமானால் நமக்கு என்ன ஒரு பலன் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாத்தானுடைய கட்டில் நீங்கள் இருக்கீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை நன்மையான காரியங்களை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் உங்களை கொண்டு மகிமை மட்டுமே பட வேண்டும். ஆண்டவர் உங்களை கொடுத்து உங்களை வைத்து துக்கப்படாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அதை சித்தமாக இருக்கிறார். ஒரு விஷயம் நீங்கள் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் என்ன பேசுகிறாரோ, உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு நேராக என்ன செய்யணும்னு உங்களுடைய இருதயத்தில் வாஞ்சை வருகிறதோ அந்த வாஞ்சையை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு நான் முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் எல்லா இடமும் உங்களுக்கு தான் இயேசுப்பா. என்னுடைய இருதயம் எனக்கென்று எந்தவித இச்சையான காரியங்களும் என்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டாம். எடுத்து போடுங்க. உங்களுடைய ரத்தம் என்னுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உமக்கு நேராக நான் திறந்து கொடுக்கிறேன். நீங்கள் திறந்து கொடுத்தா தான் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ண முடியும். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கான அந்த ஒரு சூஸிங் பவரை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு சீனியர் கிளாஸில் சொன்ன மாதிரி ஆண்டவரால் உங்கள் இருதயத்தை உடைச்சிட்டு உள்ளே வர முடியாது. ஆண்டவருக்கு நீங்கள் தான் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். திறந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஆண்டவர் உள்ளே வர்றதுக்கு எப்போன்னு ஏங்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவருடைய இருதயம் உங்களுடைய இருதயத்தோடு பொருந்தும்படியாக நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. அப்போ தான் ஆண்டவருடைய இருதயம் உங்களுடைய இருதயத்தோடு ஒத்துப்போகும், சீர் பொருந்தும். ஆண்டவர் நினைத்தது உங்களை கொண்டு நிறைவேறும். நான் அப்படியே ஜெபத்துக்குள்ளாக உங்களை நான் நல்நடத்துகிறேன். நீங்கள் அப்படியே என்னோடு கூட ஜெபிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த VBS மூலமாக ஆண்டவரே எசப்பா எமில் ஜெபசிங் ஐயா அவருடைய வாழ்க்கையை கத்தாவே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் அதை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே நீங்கள் அவர்கள் மூலமாக
ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்து அவர்கள் மூலமாக செய்த ஆண்டவரே அதிசயமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் உமக்கு நேராக நீர் வந்து வாசம் பண்ணுகிறதுக்கு ஏதவிதாக ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் இந்த இடத்துல நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கட்டும் அப்பா. அப்பா, ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே தேவையற்ற ஆண்டவரே அடிமைத்தனத்தின் காரியங்கள், ஆண்டவரே இச்சையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் விலகட்டும் அப்பா. நீர் வந்து வாசம் பண்ணுகிறதற்கு ஏற்ற ஒரு இருதயத்தை கத்தாவே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு ஆண்டவரே நீங்கள் கொடுங்க. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் வந்து வாசம் பண்ணுகிறதுக்கு என்ன காரியங்கள் தடையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நாங்கள் அதை ஆண்டவரே இயேசப்பா சபித்து அப்புறப்படுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் என் தேவன் நீங்கள் இடைப்படுங்க. ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்கள் கனப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே சாத்தான் இதை வந்து இன்னுமாக சீறிகொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உடைய ரத்த கோட்டையின் மறைக்குள்ளாக நீங்கள் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அர்ப்பணிப்பின் நிலைத்திருக்கிற ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாக வாழ ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் நன்றியோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீதியான நேரம், மீதியான நாட்கள் எல்லாவற்றையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஓகே, அப்படியே சீனியர் இன்டர் கேர்ள்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்காக இருந்துட்டு போங்க, டீச்சர்ஸ் மீட்டிங்காக.